ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை நேரத்திற்காக நன்றி ராஜா. இங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே ஒருமனப்படுகிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் வாசமாக இருப்பேன் என்று சொன்ன தேவன் அப்பா, இந்த காலை நேரத்தில் எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வருவீராக. உம்மை வரவேற்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஸ்தலத்தின் மேல் அசைவாடுங்க. ரீபால் அக்காரதாரபா லஷபரபா ரீபால் அக்காரபா ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளும் படிக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆவியானுடைய கரம் அமரட்டும். ரீபால் அக்கார தூரபால் அக்காரபால ஷபரபரி கரபா. பெந்தகோஸ்தே நாளிலே இறங்கி வந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை இந்த நாளிலும் தாகமாய் கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே. ரீக்தலா ஷபா ரபரி கரபா ஓரி மக்க ரப துரபல் அக்கரபல ஷபரபரி கரபா ரீகா லீபரா கரபரபரபா. ஆவியிலே நிறைந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆவியானவரே எங்களை நிரப்புங்கப்பா. வல்லமையினால நிரப்புங்கப்பா, வரங்களினால நிரப்புங்கப்பா. ஆவியின் கனி எங்களுக்குள்ளாக உண்டாகும் படிக்கு ஓ ரிக்கா ஷபா ரபரி பரி கரபா ரீகா லீப ரௌக்தரபா கரபா ஷபரப ரீபரி கரபரபரபா. வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அடைக்கப்பட்ட வாசல்கள் இந்த காலை நேரத்தில் ஆராதிக்கிற நேரத்தில் திறக்கப்படுவதாக. ரிஷிகா ரபக்கர துரபலா ரீமாக்க ரீபலா கரபலா ஷபரை கரபரபா. அப்போஸ்தலர்களை ஆவியினால நிரப்புனீங்கப்பா. ஓரி கனீப ரக்துரப கரபா ஷிகா பாபா பாபா ரிஷபர கரபா. ஒவ்வொருவருக்குள்ளாகவும் அந்த அபிஷேகம் இறங்கின போது பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணினார்ப்பா. ஓரி மாலா ஷபா ரீபாலா கரபா. படிப்பறிவு இல்லாதவன், மீன் பிடிக்கிறவன் சொல்லி அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு பேதுரு தான்ப்பா. ஆனா ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாய் பேதுரு எழுந்து பேசின போது அத்தனை ஆயிரம் ஜனங்கள் அதை கேட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்களே. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் கட்டவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே. இதோ நாங்கள் எழும்பி கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும் போது கேட்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படும் படிக்கு, கர்த்தரை தன் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் படிக்கு அவர்களுடைய இருதயத்தின் கதவுகள் திறக்கப்படட்டும் அப்பா. அப்படிப்பட்ட அக்கினிமயமான வார்த்தைகளை ஒவ்வொருவருக்குள்ளாக வைப்பீராக. நாங்கள் எங்கள் சுயமாய் பேசாத படிக்கு ஆவியிலே நிரம்பி கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும் படிக்கு இன்றைக்கு எங்கள் இருதயம் கர்த்தருடைய வசனங்களினால் நிரப்பப்படட்டும். செவிகள் திறக்கப்படட்டும், கண்கள் திறக்கப்படட்டும். இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தருடைய தெளிவான சத்தத்தை கேட்கவும் கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ரீமாலா ஷதா ரீபா ஓரிமாலா கரபாலா ஷபரி கரபா. கர்த்தரை தரிசிக்கவும் கர்த்தர் கொடுக்கிற தரிசனங்களை காணும்படியாக கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. கேட்கும்படியாக செவிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை பேசும்படியாக வாய்கள் திறக்கப்படட்டும், கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் அப்பா. லீ தூலா ஷிவா லீ கோனசி ரீ காசிஹந்து மஹீக்கலஹு மஹூக்கலஹு ரீ காலா சிஹது பஹதி ஹதி ஹிக்கரபா லீஹி மீஹ ரீ சஹௌதி காந்த ரீபலா கரபா. உங்க செவிகளில் நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் போது அது ஒரு விதையை போல, ஒரு கருவை போல உங்க உள்ளார ஃபர்ஸ்ட் போகுது. அது உள்ள போய் அது வளர்ந்து விருட்சமாகி கனிகளை கொடுக்கும் போது மீண்டும் உங்க வாய் மூலமா அது வெளியே புறப்பட்டு வருது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. கர்த்தர் பேசுறத தெளிவாய் கேட்கும்படிக்கு அப்பா இந்த நேரத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவர். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ரிகாலா ஷபா ரபா ரிக் கரபா. தேவையில்லாத களைகள் பிடுங்கப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவர் இருதயத்தில் இருக்க தேவையில்லாத களைகள் பிடுங்கப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும் படிக்கு ஒவ்வொருடைய இருதயமும் பண்படுத்தப்பட்ட நிலத்தை போல மாறட்டும் ஆண்டவரே. ஆவியானவர் இன்னைக்கு அதைத்தான் செய்கிறாரு. ஒவ்வொருவர் இருதயத்தையும் பண்படுத்தப்பட்ட நிலமாக மாற்றுகிறார். அவர் நீர் பாய்ச்சி ஆழமாக அந்த இருதயத்தை உழுது கலைகளை எல்லாம் நீக்கி அந்த மண்ணு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவான பக்குவத்தில் அந்த நிலத்தை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். அவர் ஆயத்தப்படுத்தின பிறகு அந்த பெருமழையின் அபிஷேகம், நீங்கள் வார்த்தையை கேட்குறீங்க, வார்த்தையை கேட்ட பிறகு அது முளைத்து கிளை விடும் படிக்கு முன்மாறி மழையையும் பின்மாறி மழையும் அவர் பொழிய செய்கிற தேவனாக
இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமையினால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் நாங்கள் வேதத்தில் வாசித்த காரியங்கள், நாங்கள் கேட்ட காரியங்கள், இதுவரைக்கும் நாங்கள் என்னென்ன வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருப்போமோ, இது முதற்கொண்டு எங்களுக்குள்ளாக அது வேரூன்றி வளரும் படிக்கு எங்களை விட்டு கொடுக்குறோம் ராஜா, எங்களை விட்டு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆராதனை நேரத்தில் வாஞ்சையோடு கேட்கிறோம், அந்த பின்மாரின் அபிஷேகத்தினால ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஆவியின் மழையில நனையக்கூடிய அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ராஜா. ஊரிபால் அஷாபா பாபா ரிக்கா ரபா. ஒரு வறண்ட நிலம் நீருக்காக எப்படி தாகமாய் காத்திருக்குமோ, எங்கள் ஆத்துமா அப்படியே காத்திருக்குது ஆண்டவரே. மழை பொழியட்டும் அப்பா, பெருவெள்ளமாய் பெருக்கெடுத்து ஓடட்டும் ஆண்டவரே. இருதயங்கள் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே, தாகம் தீர்க்கப்படட்டும் ராஜா. ஆவியானவரே இறங்குங்கப்பா, பெருமழையா இறங்குங்கப்பா, காற்றாய் வீசுங்கப்பா, அக்கினியாய் நிரப்புங்கப்பா. எங்களை விட்டு கொடுக்கிறோம் ராஜா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். விண்ணப்பிக்க வாருமையா, எனக்காய் ஜெபிப்பவரே, உம் கிருபை தாருமையா. விண்ணப்பிக்கும் ஆவியே, விண்ணப்பிக்க வாருமையா, எனக்காய் ஜெபிப்பவரே, உம் கிருபை தாருமையா. வாக்கு கடங்காத பெருமூச்சோடு எனக்காய் ஜெபிப்பவரே,
இப்பொழுதும் பிதாவின் சமூகத்துல வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக பரிந்து பேசுகிற ரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக பரிந்து மன்றாடுகிறவரே, இந்த காலை நேரத்துல ஒவ்வொருவருக்குள்ளாக அந்த ஜெப ஆவியின் அபிஷேகத்தினாலே நிரப்பப்படுவார்களாக. ஜெபிக்கிற அந்த வாஞ்சையினால எங்களை நிரப்புங்கப்பா. இதோ எல்லாருக்காகவும் ஜெபிக்கும் படிக்க எங்கள் இருதயங்கள் இன்றைக்கு திறக்கப்படட்டும், எங்கள் வாய்கள் திறக்கப்படட்டும், துதிகள் ஏறெடுக்கப்படட்டும், ஸ்தோத்திர பலிகள் எங்கள் இருதயத்தில் இருந்து புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்த்த ஒருத்தவங்க உப்பு தூணா மாறி போனாங்க. கொஞ்சம் உலகத்தை திரும்பி பார்த்த யூதாஸ் மேலான அழைப்பை இழந்து போனார். பேதுருவுமே கூட கொஞ்சம் அந்த கீழே இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்த போது அவர் விழுந்து போனார். இயேசுவை மறுதளிச்சாங்க, விட்டு ஓடி போனாங்க, சிதறடிக்கப்பட்டாங்க. அப்போஸ்தலர்கள் தான், அவரோட கூடவே இருந்தவங்க தான், விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான். எல்லாரையும் இயேசு கிறிஸ்து நேசித்த போதும் தமக்காக ஒரு 12 பேர் அவர் விசேஷமாக தெரிந்து கொண்டு தன்னோட நெருக்கமாக வைத்திருந்தார். அப்படி நெருக்கமாக வைத்திருந்த அப்போஸ்தலர்களால் கூட அவரோடு கூட நிற்க முடியாமல் போனது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு நாம விழுந்து போறோம் அப்படின்னா அதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. கவலைப்பட தேவையில்லைன்னா விழுந்துட்டேன் அப்படின்னு நிற்காதீங்க. மீண்டுமாக எழும்பி அப்படி நாம எழும்பணும்னா நம்மளுடைய சுய பலத்தினால அது முடியாது, மாம்ச பலத்தினால முடியவே முடியாது. அதனால தான் தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு பெந்தகோஸ்தே நாள். அதனால ஆவியானவர்கிட்ட இன்னைக்கு கேளுங்க, நான் விழுந்து கிடக்கிறேன் ஆவியானவரே, காயப்பட்டு கிடக்கிற ஆவியானவரே, தூக்கி நிறுத்த யாருமே இல்லப்பா. உலகத்தின் மனுஷன் கீழே தள்ளத்தான் ஓடி வருவான், தூக்கி விட வரமாட்டான். ஆனா எத்தனை முறை நம்ம விழுந்தாலும் நம்மை தூக்கி விடுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். போதும் மகனே, போதும் மகளே, இந்த குப்பையிலிருந்து நீ எழுந்துரு, தூசியை உதறி தள்ளிடு, நீ முன்னேறி செல். அப்படித்தான் இன்னைக்கு பேதுரு மேல இறங்கினாரு, அப்போஸ்தலர்கள் மேல இறங்கினாரு. அப்படி ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்ட பிறகு ஒரு நாள் கூட அவங்க திரும்பி பார்க்கவே இல்லை. அவங்க பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கவே இல்லை. அவங்க விழுந்து போன நிலைமையை அவங்க திரும்பி பார்க்கவே இல்லை. என்னைக்கு ஆவியான நிரப்பப்பட்டாங்களோ அன்னையிலிருந்து கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி மரண பரியந்தம் உண்மையா இருந்தார்கள். இன்னைக்கு நாமும் கூட இந்த ஆராதனை நேரத்தில் கேட்கலாம், ஆண்டவரே என்னை ஆவியில நிரப்புங்கப்பா. நான் தீர்க்க தரிசனம் சொல்றதுக்காக மட்டும் இல்லை, நான் வல்லமையா எழும்பி செயல்பட மாத்திரம் அல்ல, அற்புதங்களை செய்வதற்காக மாத்திரம் அல்ல, என்னுடைய கடைசி மூச்சு என்னிடத்துல போகிற நிமிஷம் வரைக்கும் உமக்காக உண்மையா நிக்கணும். அந்த வல்லமை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்போம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால், சிலுவையை முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன், உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன், உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன்,
பிரிக்காது. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அகிலமெங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். அகிலமெங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். என் சொந்த தேசம் இயேசுவுக்கே, என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகன் நான். பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகன் நான். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். இதயமெல்லாம் ஏங்குதையா, இதயமெல்லாம் ஏங்குதையா. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தணுமே. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தணுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால் உலகமே பின்னால், சிலுவையை முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். இந்த பாட்டு எப்படி எழுதப்பட்டுச்சுன்னு தெரியுங்களா? நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனாலும் நான் மறுபடியும் இங்கே சொல்ல ஆசைப்படுறேன். இந்த பாட்டு எப்படி எழுதப்பட்டது? நார்த் இந்தியாவில் ஆரம்ப நாட்களில் சுவிசேஷம் இங்கே அறிவிக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த நாட்களில் ஒரு சின்ன கிராமத்துக்கு நிறைய மிஷினரிகள் கடந்து வந்தாங்க. அந்த கிராமத்தில் அங்கங்கே போய் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்தாங்க. அறிவித்த போது உங்களுக்கு தெரியும், இப்போவே இவ்வளோ எதிர்ப்புனா அந்த நாட்களில் பயங்கரமான எதிர்ப்புகள் இருந்தது. அதற்கு மத்தியில் ஒரே ஒரு குடும்பம், ஒரு கணவன் மனைவி 2 பிள்ளைங்க, அவங்க அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த ஊருக்குள்ளார அது தெரிய ஆரம்பிக்குது, இவங்க இப்படி வேற ஒரு தெய்வத்தை ஏற்றுக்கிட்டாங்க, அந்த இயேசுவை இவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி தெரிந்த போது அந்த ஊர் தலைவர் அந்த குடும்பத்தை கூப்பிட்டுட்டு ஊர் நடுவில் நிற்க வச்சாரு. சுற்றி ஊர் ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சார். நிற்க வச்சுட்டு அந்த அந்த குடும்ப தலைவன் கிட்ட கேட்குறாரு, இப்போ சொல்கிறேன், இயேசுவை விட்டுரு, அந்த புது தெய்வத்தை நீ விட்டுரு,
இல்லை அப்படின்னா உன்னோட 2 பிள்ளைகளையும் நாங்கள் கொலை பண்ணுவோம், இங்கே நிற்க வச்சு நாங்கள் கொலை செய்வோம் அப்படின்ட்டு. அப்போ அந்த தலைவன் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி நாங்கள் இயேசுவை நான் வந்து விட்டு கொடுக்க முடியாது. ஒரு மலை வாழ் மக்கள் மத்தியில் நடந்த சம்பவம் இது, அதனால் விட்டு கொடுக்க முடியாது. அவர் கண்ணு முன்னாடியே அம்பு விட்டு கொண்டாங்களாம். 2 சின்ன பிள்ளைங்களையும் அம்பு விட்டு அந்த 2 சின்ன பிள்ளைங்க அங்கே செத்து விழுந்தாங்களாம். அப்போ அந்த தலைவன் மறுபடியும் அந்த ஊர் தலைவன் வந்து கேட்குறாரு இந்த நபர்கிட்ட, இப்பயும் ஒன்றும் மோசமாக போகல, உன் மனைவி இருக்கா, நீ இருக்க, பிள்ளை தான் செத்து போயிருக்கு, இந்த நிலமை உங்களுக்கும் வர வேணான்னா இப்போ இயேசுவை மறுதளிச்சிரு, வேண்டான்னு சொல்லு, நாம் இத்தனை வருஷம் வழிபட்ட தெய்வத்தை மறுபடியுமாக நீ ஏற்றுக்கொள், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, ஜீவனே போனாலும் சரி, நான் வந்து இயேசுவை மறுதளிக்க மாட்டேன். எப்பயுமே நாம் நம்ம ஜீவனை கொடுக்கறதுக்கு வந்து அது கூட ஈஸி. கண்ணு முன்னாடி நம்ம நேசிக்கிறவங்க வந்து கொலை செய்யப்படுறாங்கன்றதை நின்று பார்த்து இயேசுதான் வேணும்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஆவியானவர் தரது அதுதான். நம்ம வல்லமை வரங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, இதைத்தான் ஆவியானவர் நமக்குள்ளே கொடுக்குறாரு. ஸோ அன்னைக்கு அவர் தீர்மானமாக சொல்லும்போது அவருடைய மனைவியை எல்லார் முன்னாடி நிற்க வச்சு அம்பு விட்டு கொலை செய்தாங்க. அவளும் செத்து விழுந்தா. அப்போ அந்த ஊர் தலைவன் மறுபடியும் அந்த நபர்கிட்ட கேட்குறான், நீயாவது மிச்சம் இருக்க, இப்போயாவது சொல்லு, இத்தனையும் இழந்து போயிட்ட, பரவாயில்ல, உன் உயிரையாவது நீ காப்பாற்றிக்கோ, அந்த இயேசு வேணான்னு சொல்லு, இத்தனை பேரை காப்பாற்றாத இயேசுவை நீ இன்னும் நம்புறியா? இப்படி தான் வார்த்தைகள் வரும். அவன் சொன்ன ஒரே வார்த்தை, சிலுவை எனக்கு முன்னால், உலகம் எனக்கு பின்னால், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டேன், என் கண்களை சிலுவையை விட்டு எடுக்க மாட்டேன். இது தான் அவன் சொன்ன அந்த கடைசி வார்த்தை. அவனையும் அம்பு விட்டு கொன்னுட்டாங்க. அப்போ நாம் என்ன நினைப்போம், இவ்வளோ தூரம் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக இருந்தால் கடைசியில் செத்து தானே போகிறான் அப்படின்னு சொல்லி நினைப்போம் இல்லையா. ஆனால் அவன் செத்து கீழே விழுந்தான், அந்த ஊர் தலைவன் தொடப்பட்டான். ஒரு குடும்பமே செத்து விழுந்தாலும் அந்த தெய்வம் எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, உயிரையே கொடுத்துருக்காங்கன்னா, அப்போ அந்த தெய்வம் எப்படிப்பட்டவர்னு அவனுக்குள்ளார ஒரு காரியம் தோன்ற ஆரம்பித்து ஊர் தலைவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த கிராமமே ரட்சிக்கப்பட்டாங்களாம். இந்த கிராமமே ரட்சிக்கப்பட்டாங்களாம். அதைத்தான் நம்ம இங்கே பாட்டாக பாடிட்டு இருக்கோம். எங்கேயோ ஒரு இடத்துல அவருக்கு படிக்க தெரியுமா தெரியாதா, அவர் என்ன தொழில் செஞ்சார், எப்படி வாழ்க்கை இல்லை, என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டாங்களோ என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் நான் கர்த்தருக்காக நிற்பேன். ஆவியானவர் இந்த பலத்தை தான் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். அதனால ஆவியானவர் நிரப்பப்பட்ட உடனே கரெக்டு தான், அந்நிய பாஷை பேசுங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுங்க, வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துங்க, எல்லாமே உண்டு தான். ஆனால் முக்கியமாக ஆவியானவர் நமக்கு ஏன் கொடுக்கப்படுறாருன்னா, என்ன நடந்தாலும் நான் கர்த்தருக்காக நிற்கும் படிக்கு, நான் சாகிற வரைக்கும் தேவனை விட்டு கொடுக்காமல் நிற்குவதற்கு ஆவியானவர் எனக்கு பலன் கொடுக்கிறார். அடுத்தபடியாக என்னதான் உலகத்தில் இங்கே எல்லாம் செஞ்சாலும் எங்கே போய் சேர போகிறோம்? பரலோகத்தில். பரிசுத்தம் இல்லாமல் அங்கே போக முடியுமா? நான் பரிசுத்தமாகணுன்னா பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும். அவர் எனக்குள்ளே வரத்துக்கான காரணம் கிறிஸ்துவை போல என்னை பரிசுத்தப்படுத்தி அந்த மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் நம்மை உருவாக்குவதற்காக. ஸோ இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முதலாவதாக என்னை பரிசுத்தப்படுத்துகிறாரு, ரெண்டாவதாக இறுதி வரைக்கும் கர்த்தருக்காக நின்று ஜீவனே போனாலும் என் தேவனுக்காக நான் நிற்பேன்னு சொல்லி நிற்க வைக்கிறாரு, அந்த பலனை தருகிறார். இதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் பெற்றுக்கொண்டாயிட்டுன்னா மற்ற எல்லாத்தையும் அவர் ஈஸியாக நிறைவேற்றுவார். அப்போ இந்த 6வது நேரத்தில் கேட்கலாம், ஆண்டவரே இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்னு சொன்னீங்களே, அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் எங்களுக்குள்ளாக உருவாகட்டும். பாவத்தை எல்லாம் நாங்கள் விட்டு விலகும் படிக்கு பரிசுத்தப்படுத்துங்க. நான் சாகிற வரைக்கும், என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே உமக்காக நான் வைராக்கியமாய் நிற்கும் படிக்கு எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லி கேட்போம். அடுத்த பாடல், பலவானா என்னை மாற்றினவர், நீதிமான என்னை அழை. செய்கின்றவர் முன்
யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஏன் யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. ஏன் யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஏன் யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. பாவங்கள் யாவையும் மன்னித்திரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. பாவங்கள் யாவையும் மன்னித்திரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. மீட்டு கொண்டேன் என்றீரே, என்னை மீட்டு கொண்டேன் என்றீரே. ஏன் யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஏன் யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. ஏன் யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஏன் யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. சந்ததி மேலும் ஆவியையும், சந்தானத்தின் மேல் ஆசியையும். சந்ததி மேலும் ஆவியையும், சந்தானத்தின் மேல் ஆசியையும் ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே. ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே. ஏன் யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஏன் யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுதப்பா, தேவ மகிமை இறங்குதப்பா. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுதப்பா, தேவ மகிமை இறங்குதப்பா. ஆராதனை 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 ஆராதனை. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுதப்பா, தேவ மகிமை இறங்குதப்பா. இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். நான் இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே. நான் இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே. ஆராதனை 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 ஆராதனை. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுதப்பா, தேவ மகிமை இறங்குதப்பா. இரண்டு மூன்று பேர்களின் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு கூடி இருக்கும் போது நான் உங்கள் நடுவிலே அசைவாடுவேன், நான் உங்கள் மத்தியிலே இருப்பேன் என்று சொன்னீரே. இந்த காலை நேரத்துல நாங்கள் உமது சபையாக ஒன்று கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் அசைவாடுங்க ராஜா, எங்கள் மத்தியில இறங்கி வாங்கப்பா. ஒவ்வொருவரையும் தொட்டு அபிஷேகம் செய்யும் படிக்கு இப்பொழுதே என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியிலே உள்ளாவி வருவீராக. நோவா அவன் மனைவி அவன் பிள்ளைகளோடு கூட வேலையிலே நீர் இருந்தீரே,
ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த ரட்சிப்பின் வேலைக்குள்ளாக விசுவாசத்தோடு வந்திருக்கிற எங்கள் மத்தியில நீங்க இறங்கி வாங்கப்பா. ஓ ரபா லக்கரபா லஷமரக்கரபா. பெருவெள்ளம் வந்தால் என்ன, அழிவு வந்தால் என்ன, நாச மோசம் வந்தால் என்ன, கர்த்தருடைய வேலைக்குள்ளாக நாங்கள் சேர்க்கப்பட்டு இருக்கிறோமே. ஓ ரட்சிப்பின் வேலைக்குள்ளாக எங்களை கூட்டி சேர்த்து இருக்கிறீரே. இதோ நாங்கள் சுகமாய் தங்கும் படிக்க எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிற தேவாதி தேவனே, நாங்கள் உங்க ஒருவருக்கே ஆராதனை செலுத்துவோம் ராஜா. அநேக ஸ்தோத்திரத்தில் உன் கிருபை பெருகுதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தில் உன் கிருபை பெருகுதப்பா. உங்க கிருபை பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா. உங்க கிருபை பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா. ஆராதனை 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 ஆராதனை. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, தேவ மகிமை இறங்குதப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும், உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீர் இறங்கி வந்திடுவீர், எம்மை ஆசீர்வதித்திடுவீர். நீர் இறங்கி வந்திடுவீர், எம்மை ஆசீர்வதித்திடுவீர். ஆராதனை 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 ஆராதனை. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, தேவ மகிமை இறங்குதப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையால் புடமிடப்பட்டோம் ஐயா, பொன்னாக மாற்றி விட்டீர். புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள்
ஸ்தோத்திரம் ராஜா. எழுந்திருந்து தேவனை ஆராதிக்கலாமா? எல்லா சூழ்நிலைகளும் எங்களோடு கூட இருந்த தேவன் நீங்க மாத்திரந்த ஆண்டவரே, நீங்க மாத்திரந்த ஆண்டவரே. வனாந்தரத்திலும் எங்களை வழி நடத்தின கர்த்தர் நீங்க தான்ப்பா. ஓ ரபா லக்கா ரபா லஷபா ரபா ரிக்கா ரபா ரீபா லக்கா ரீபா நீக்கா ரபா லஷபா ரபா ரிக்கா ரபா. நன்றி ராஜா. ரீக்தோ ரீபா லக்கா ரபா ரீபா நக்கா ரபா லஷபா ரிக்கா ரபா ரபா ரீபா ரிக்கா ரபா ரபா ரபா. உங்க வனாந்தரத்தின் மத்தியில கர்த்தர் உங்களை நடத்தினாரே. ஓரி ஷீகா லக்கா ரபா. தாவீதோடு இருந்த தேவன் எங்களோடும் இருந்து மரண இருளின் பள்ளத்தாக்கிலே எங்களை நடத்தினீரே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. சுற்றி வளைத்து கொண்ட பொல்லாத சிங்கங்களின் வாய்களுக்கு எங்களை தப்புவித்த தேவன் நீராண்டவரே. நன்றி சொல்றோம்பா, நன்றி சொல்றோம்பா. நன்றி சொல்ல எத்தனை காரியங்கள் இருக்கு. ஓ ராகா லா ஷாபா ரீபானா ரீ லீகா ரீபா லக்கா ரபா. பாவத்திலே உழன்று கொண்டு இருந்தோம்பா, பாவத்திலே உழன்று கொண்டு இருந்தோம்பா. சேற்றிலே தூக்கி வீசப்பட்டவர்களாக கிடந்தோம் ஆண்டவரே. இந்த நாளில எங்களை கண்ணோக்கி பார்த்த தேவன் நீங்கப்பா, நீங்க மாத்திரம் ஆண்டவரே. எங்க மேல இந்த சேர பார்க்கல, சகதிய பார்க்கல, பாவ அழுக்க பார்க்கலப்பா. எங்களை தூக்கி எடுத்து எங்களை நேசித்து பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை கொடுத்தீர் ஆண்டவரே. இன்றைக்கும் நாங்கள் தைரியமாக உங்கள் சமூகத்திலே வந்து நின்று அப்பா பிதாவே என்று கூப்பிட எங்களுக்கு தைரியம் கொடுத்தவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. பின்மாரின் அபிஷேகத்திற்காக வாஞ்சியோடு கேட்போமா? எங்க மேல இந்த நாளில பின்மாரின் அபிஷேகம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, ஊற்றப்படட்டும் அப்பா. நாங்கள் இங்கிருந்து கேட்கிற இதே நேரத்துல தேசம் எங்கிலும் ராஜ்யங்களுக்குள்ளாக அந்த பின்மாரின் அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவர், இறங்கட்டும் அப்பா. ரிமாலா கரபலா ஷதரிபி கரபா ஊரி மாலா கரிபா துரபலா திரிபா கரபரபா ஊரி ஷபரி கரபா. எத்தனையோ இடத்த விதை விதைச்சிருக்காங்கப்பா, பயிர் வளர்ந்து கொண்டிருக்க ஆண்டவரே. ஆவியில ஜனங்கள் வளர்ந்து கொண்டிருக்காங்கப்பா. அந்த பின்மாரின் அபிஷேகம் ஊற்றப்படட்டும் ஆண்டவர், ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஊழியர்களை நிரப்புங்கப்பா. இதோ அவர்கள் புறப்பட்டு செல்லட்டும் ராஜா. தடைகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே, வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இதுவரைக்கும் யாராலையும் போக முடியாத இடங்களுக்குள்ளாக இனி வருகிற நாட்கள்ல ஊழியர்கள் கடந்து செல்லும் படிக்கு நாங்கள் விண்ணப்பிக்கிறோம் அப்பா. தேவ சமூகத்துல விண்ணப்பிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. ஊரிகாலா ஷபா ரிமாலா கரபா ஊரிமாலா கரபலா ஷபரபரி கரபா. நாங்க பெற்றுக்கொண்டோம், நாங்க அனுபவிக்கிறோம் போதுன்ற நிலைமையை போல அல்ல. நாங்கள் பெற்றுக்கொண்டோம், அநேகருக்கு அதை கொடுக்கணுன்ற அந்த வாஞ்சையும் தாகமும் எங்களுக்குள்ளாக வரட்டும் ஆண்டவரே. உங்களுக்குள்ளாக இருக்கிற அபிஷேகத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்காத வரைக்கும், அதை பயன்படுத்தாத வரைக்கும் உங்களை நிரப்பி இருக்கிற அந்த அபிஷேகம் கெட்டு போகும், கெட்டு போகும். அது நாற்றம் அடிக்கும். நீங்க மத்தவங்க கிட்ட அதை கொடுக்கும் போது, பயன்படுத்தும் போது அது பெருகும். உங்களுடைய பாத்திரம் மீண்டும் மீண்டும் புது எண்ணெயினால நிரப்பப்படும். இன்னும் எத்தனை நாட்களுக்கு குறை சொல்லிக்கொண்டே உட்கார்ந்து இருக்க போறீங்க? இன்னும் எத்தனை நாட்களுக்கு சூழ்நிலையை சொல்லிக்கொண்டே உட்கார்ந்து இருக்க போறீங்க? கர்த்தர் கேட்கிறார், உன்னை நிரப்பி இருக்கேன், அபிஷேகத்தால நிரப்பி இருக்கேன். இதுக்கு மேல நான் உன்னை நிரப்பணும் அப்படின்னா உனக்குள் இருக்கிறத நீ வெளியேற்றணும், அதை பயன்படுத்தணும். உனக்குள்ள நான் நிரப்பன அபிஷேகத்தை நீ பயன்படுத்தும் போதுதான் மேற்கொண்டு நான் ஊற்ற முடியும்னு கர்த்தர் சொல்றாரு. மேல மேல உங்களுக்குள்ள அவர் ஊற்றிக்கொண்டே இருந்தா அது வழிஞ்சு வெளியே போகும், சிந்தி போகும். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? கர்த்தாவே, என்னை அபிஷேகங்களை நிரப்பினீங்கப்பா, நான் பயன்படும் படிக்கு என்னை வெளியே அழைத்து கொண்டு போங்க ராஜா. நான் எங்கே போகணும், யாரை சந்திக்கணும், யார்கிட்ட என்ன பேசணும், என்னை வழி நடத்துங்க ஆவியானவரே, என்னை வழி நடத்துங்க ஆவியானவரே, என்னை வழி நடத்துங்க ஆவியானவரே. நாகமானுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தது ஒரு சின்ன வேலைக்கார பிள்ளை, ஒரு சின்ன வேலைக்கார பிள்ளையால ஒரு அசீரிய படைத்தளபதியோட வாழ்க்கையை மாற்ற முடியுமானால், இத்தனை அபிஷேகம், இத்தனை வல்லமை, இத்தனை பிரசங்கம், இத்தனை ஆராதனை, இத்தனை கிருபை, இது எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு நீ என்ன செய்து கொண்டிருக்கன்னு கர்த்தர் கேட்கிறார். நீ இன்னும் என்ன செய்து கொண்டிருக்கன்னு கர்த்தர் கேட்கிறார்.
10 தாலந்தை வாங்கினவன் அதை 5 தாலந்தை வாங்கினவன் பெருக செஞ்சான், 2 தாலந்தை வாங்கினவன் பெருக செய்தான். ஆனால் அந்த 1 தாலந்து வைத்திருந்தவன் புதைத்து வைத்ததுனால அது வீணாய் போனதே. அப்படி உன்னுடைய அபிஷேகத்தை நீ புதைத்து வைத்து கொண்டு இருக்கிறாயோ, மறைத்து வைத்து கொண்டு இருக்கிறாயோ, நீ அசதியா இருக்கிறாயோ, உன் எஜமான் வரும்போது நீ கணக்கு கொடுக்க வேண்டுமே. நீ பெற்றுக்கொண்டதற்கெல்லாம் கணக்கு கொடுக்க வேண்டுமே. அப்பா, நாங்கள் இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உற்சாகமாக பாடலாமா? பின்மாரியின் அபிஷேகம் சகல ஜனத்தின் மேல் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை நேரத்தில் ஒவ்வொருவருக்குள்ளாக வார்த்தைகள் உண்டாகட்டும் அப்பா. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை பயன்படுத்த தேவையான ஞானத்தினால நிரப்புங்க, வாஞ்சினால நிரப்புங்கன்னு சொல்லி பாடலாமா? பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும், அறுவடையின் காலமல்லோ தூய ஆவியால் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும், அறுவடையின் காலமல்லோ தூய ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, மிக தரிசனம் உரைத்திடவே. கேட்போமா? எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, மிக தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. மலை ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் தாங்கிறேன், ஆகாவு நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் மலை ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் தாங்கிறேன், ஆகாவு நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. மலை மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலை மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே. இறங்கட்டும் அப்பா, அக்கினியாய் 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 ஒவ்வொருவர் மேலும். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய கரங்களில அக்கினியா இறங்குங்கப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொருவர் கரங்களிலும் அக்கினி இறங்கட்டும்.
கரபல ஷவரபரி கரபா. வானத்தை அடைக்கவும் திறக்கவும் அதிகாரம் கொடுக்கிற தேவன் மீண்டும் ஒரு விசையாக இந்த கடைசி நாட்கள்ல உம்முடைய ஜனத்தை நிரப்புங்கப்பா. ரீபல கரபல ரீபல கரபல ஷதரபரி கரபலபா. ரீபல கரபல சதரபரி கரபல கரபா. மோசேயை போல ஓடி போனாயோ, ஒளிந்து கொண்டாயோ, ஓரிபலா ரீபலா ரப கரபரபா. ஆடுகள் மேய்க்கிற ஆண்டவரே, இப்படியே என் வாழ்க்கை போயிடட்டும் அப்பா, நான் மீண்டுமாக எகிப்துக்கு போக முடியாதுன்னு பயந்து கொண்டு இருக்கிறாயா? யோசனை பண்ணி கொண்டு இருக்கிறாயா? கர்த்தர் சொல்கிறார், மோசே நீதான் எனக்கு வேணும், மோசே நீதான் எனக்கு வேணும். இன்றைக்கு உன் கண்கள் எரிகிற அக்கினி ஜுவாலையை காணட்டும். இன்றைக்கும் சபை நடுவுல எரிகிற அக்கினி ஜுவாலையாக கர்த்தர் பேசட்டும், கர்த்தர் பேசட்டும். நீ நிற்கிறது பரிசுத்த ஸ்தலமா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள். மோசேயே நீ பயப்படாதே, பார்வோனை பார்த்து பயப்படாதே. உன்னை நான் பார்வோனுக்கு ஆண்டவனாய் வைத்திருக்கிறேன், உன்னை நான் பார்வோனுக்கு ஆண்டவனாய் வைத்திருக்கிறேன். உன்னுடைய கரத்தினாலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வேன். இன்னைக்கு உங்க கையை பார்த்து பேசுங்க, இன்னைக்கு உங்க கையை பார்த்து பேசுங்க. இந்த கைகளை கொண்டு என் தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்கப்பா. எங்களுக்காக நாங்கள் ஜெபித்தது போதும் ஆண்டவரே. தேசத்திற்காக ஜெபிக்கவும், திறப்பிலே நிற்கவும், சுவரை அடைக்கவும் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஊரிமலா ஷதரபா கரபா ரீபலா கரபலா ஷதரபரா கரபா. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் கண்களை திறந்து பார், உன் ஆவிக்குரிய கண்களை திறந்து பார். உன் தேசத்துல மிகவும் உலர்ந்து போன எலும்புகள் எத்தனை இருக்குது? உன் தேசத்துல எத்தனை மிகவும் உலர்ந்து போன எலும்புகள் இருக்கு? எத்தனை எலும்புகள் கிடக்குது? உங்க கண்ணு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? இன்னும் கர்த்தரை அறியாத ஜனங்கள், இன்னுமாக கூட பாவத்தை விட்டு விலக முடியாதபடிக்கு மிகவும் உலர்ந்த நிலைமையில எசேக்கியேலே நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? நீ என்ன தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்க? நீ எங்க போய் நின்னுகிட்டு இருக்க? யார் மத்தியில நின்னுகிட்டு இருக்க? கர்த்தர் கேட்கிறார், நீ எதற்காக பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிற? எதற்காக பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிற? இன்னைக்கு உன் வாய்களை திறப்பாயா? இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுவாயா? இந்த எலும்பை உயிரடைய செய்வதற்கு என்னால் கூடும். ஆனா கர்த்தர் சொல்றார், எசேக்கியேலே நீ பேசணும், நீ பேசணும். நீ பேசும்போது நான் செயல்படுவேன். நீ செய்ய வேண்டிய காரியத்தை நீ தான் செய்யணும்னு கர்த்தர் சொல்றார். கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா? கர்த்தாவே என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா, ஒரு எசேக்கியேலை போல என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அந்த தீர்க்கதரிசிக்குள்ளாக இருந்த அந்த மனபாரம் இன்றைக்கு எங்களுக்குள்ளாக வரட்டும் ஆண்டவரே, வரட்டும் ஆண்டவரே. நாங்கள் சொல்லுற தீர்க்க தரிசனம் அது செழிப்பின் உபதேசமா இருக்க கூடாதுப்பா, அது செழிப்பின் உபதேசமா இருக்க கூடாதுப்பா. எங்களுக்கு தோன்றுவதை எல்லாம் நாங்கள் தீர்க்க தரிசனமா சொல்லக்கூடாது ஆண்டவரே. கேட்போமா? பவுல் சொல்வது போல எல்லாவற்றுக்கும் மேலாக தீர்க்க தரிசன வரத்தை கேளுங்க. பவுல் சொல்றாரு, கேளுங்க. ஆனா நீங்க சொல்ற தீர்க்க தரிசனத்தினால மிகவும் உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பணும். அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் என் மூலமாக புறப்படட்டும்னு சொல்லி கேட்போமா? ஆவியானவரே, அப்படி என்னை பயன்படுத்துங்கப்பா. வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வர ஆத்துமாக்களுக்குள்ளாக கர்த்தருடைய ஜீவ வார்த்தைகளை வைக்கும் படிக்கு, அவர்களை கர்த்தருடைய சேனையா எழும்பி நிற்க செய்யும் படிக்கு என்னைய பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்னைய பயன்படுத்துங்க ஆண்டவரே. எசேக்கியேலே, எசேக்கியேலே, நீ இன்னும் சோர்ந்து போவது என்ன? உன்னை பத்தி நான் சொல்லும் போதே உன்கிட்ட நான் சொல்லலையா? உன்னை பார்த்த போது நான் உன்னிடத்துல சொன்னதை மறந்து போனாயோ? நெருஞ்சி முள்ளுகளுக்கு மத்தியில தான் நீ இருப்ப. உன்னை சுற்றி இருக்க ஜனங்கள் குத்தி கொண்டே தான் இருப்பாங்க, கொட்டி கொண்டே தான் இருப்பாங்க. தேள்களுக்கு மத்தியில தான் உன் வாழ்க்கை. நீ சொல்றது அவங்க கேட்காதது போல இருக்கும். ஆனாலும் எசேக்கியேலே, நீ தீர்க்க தரிசனம் சொல்லு, நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும், இதோ கர்த்தருடைய தாசன் இருக்கிறான் என்பதையும், ஜீவனுள்ள தேவன் உயிரோடு இருக்கிறார் என்பதையும் உலகம் காணும் படிக்கு நீ சோர்ந்து போகாமல் தீர்க்க தரிசனம் சொல்லு. நீ தீர்க்க தரிசனம் சொல்வதற்கென்று அழைக்கப்பட்டு இருக்கிறாய்.
அநேகரை உயிரடைய செய்யும் படிக்கு உன் வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்படட்டும்னு கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு, சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒத்த விஷத்தை உடைய ஜனங்கள் பெருகி இருக்கிறார்களே, இதோ சர்ப்பத்தின் விஷம் அவர்களிலிருந்து புறப்பட்டு வந்து எத்தனை ஆத்துமாக்களை அது கொன்று போட்டு கொண்டு இருக்குது. ஆனா உன்னிடத்துல இருந்து இன்னைக்கு கர்த்தர் ஜீவ வார்த்தைகள் புறப்பட செய்கிறார். ஜீவ வார்த்தைகளை புறப்பட செய்கிறார். உன் நாவை காத்துக்கொள், உன் நாவை காத்துக்கொள், உன் இருதயத்தை காத்துக்கொள், உன் இருதயத்தை காத்துக்கொள். கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுப்போமா? என்னைய பயன்படுத்துங்க ஆண்டவர். இந்த பெந்தைக்கோஸ்தே நாள்ல எங்களை விட்டு கொடுக்கிறோம் அப்பா. இதுவரைக்கும் நாங்கள் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஒருவேளை பேதுருவை போல மறுதலித்து போயிருக்கலாம், இல்ல அப்போஸ்தலர்களை போல விட்டு ஓடி போயிருக்கலாம். எனக்குள்ள சந்தேகம் இருந்திருக்கலாம், குழப்பங்கள் இருந்திருக்கலாம், ஒரு உற்சாகம் இல்லாமல் நான் இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு என்னை நிரப்புங்கப்பா, இனி நிரப்புங்கப்பா. வைராக்கியமாய் நான் கர்த்தருக்காக எழும்பும் படிக்கு, பிரகாசிக்கும் படிக்கு, பயன்படும் படிக்கு என்னை நிரப்புங்க ஆண்டவரே. கேட்போமா? நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன்
வாழ்க ராஜா. எங்கள் முழு இருதயத்தோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. வானத்திலும் பூமியிலும் மேலான நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய நாமம் எல்லா இடங்களிலும் பிரஸ்தாபப்படுத்தப்படட்டும் அப்பா. உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம், பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறோம். நீர் வந்து எங்களை ஆசீர்வதித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவன் எங்களை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.